सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि एट्टावदु प्रकरणम विवेकादेव पूर्ववृत्तत्व निरूपणम அப்படினு ஒரு பிரகரணத்துக்கு பேரு. இதுல 7 ஸ்லோகம் ஆயிருக்கு. நான் அந்த 7வது ஸ்லோகத்துல இருந்து மறுபடியும் சொல்றேன். இந்த பிரகரணத்துல நிரூபணம் பண்றது என்னன்னு கேட்டா, அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு சூத்திரம் இருக்கே. இந்த சூத்திரத்துல அத அப்படிங்கிற சப்தம் என்ன அர்த்தத்துல வந்திருக்கு? ஆனந்தரியம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. எதுக்கு ஆனந்தரியம் அப்படிங்கிறது இங்க விசாரம். சித்தாந்தி என்ன சொல்லுவான்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆனந்தரியம் அப்படின்னு சொல்லுவான். 4 விதமான இந்த சாதனங்கள் இருக்கே, அது இவனுக்கு சித்தம் ஆயிடுத்தோன்னு சொன்னால் அதற்கு பிறகு பிரம்ம ஜிஜ்ஞாசா, பிரம்மஜானத்துக்காக வேதாந்த விசாரம் செய்யணும் அப்படின்னு சூத்திரம் சொல்றது. இப்போ மத்தவா என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, ஐக்கசாஸ்திரியவாதிகள் ஜெய்மினி பண்ணின அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரமும் இந்த வியாசர் பண்ணின உத்தர மீமாம்சா சாஸ்திரமும் ஒரே சாஸ்திரத்தினுடைய பூர்வ உத்தர பாகம். ஆகையால உத்தர மீமாம்சா சாஸ்திரம் ஆரம்பிக்கும் போது இங்க உள்ள அசசப்தத்துக்கு இதுவரைக்கும் அந்த கர்ம விசாரங்கிறது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதாவது கர்ம விசார அனந்தரம் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொல்லும் போது ஒரு கேள்வி வந்தது, கர்ம விசாரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரம்ம விசாரத்தை ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா, இந்த பிரம்ம விசாரத்துக்குள்ள நடுப்புற கர்ம விசாரம் வருது, அது எதுக்காக? தான் எல்லாம் முடிச்சாச்சே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றானா, ரொம்ப அவசியமான கர்ம விசாரம் இங்க பண்றார் வேதவியாசர். இப்படி பதில் சொன்னால் அப்ப இந்த ஸ்லோகம் அதை கண்டிக்கிறது. ஆவசியகம் இஹ புரோக்தம் நிஷ்காமம் இதி சேத் ததா அனாவசியக கர்மாத்யானந்தரியம் சாது பண்யதே. அவசியமான கர்மாவ வேதவியாசரே இந்த சாஸ்திரத்துல நிரூபணம் பண்றார் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி பூர்வ மீமாம்சையில நிரூபணம் பண்ணப்பட்ட கர்மாக்கள்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு தானே ஆறுது. அவசியமில்லாத அந்த கர்மஸ்வரூபத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு அசைசப்தத்துக்கு ஆனந்தரியம் சொன்னால் அது என்ன பிரயோஜனம்? ஆனந்தரியம் எந்த மாதிரி ஆனந்தரியம் சொல்லணும்? இந்த சாஸ்திரத்துக்கு உபயோகப்படக்கூடியதான ஆனந்தரியம் சொல்லணும். முன்னாடி அவசியமில்லாத கர்ம விசாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னா அந்த ஆனந்தரியம் வேஸ்ட் தான். அதனாலே நீங்க சொன்னது சரியில்லை அப்படின்னு 7வது ஸ்லோகத்துல அவளுடைய மதத்துக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தார். இப்ப நாம 8வது ஸ்லோகத்துக்கு போறோம். தத் விஜ்ஞான அர்த்தம் அர்த்தஜ்ஞம் அபிகச்சேத் குரும் கிருதி புரோவாச்ச பிரம்ம வித்யாம் சஹா இதி வைச்சாரிகோ விதிஹி. ஒரு ஆக்ஷேபம் வரும். ஸ்வாத்தியாயோத்யேதவ்யா அப்படிங்கிற அந்த விதியானது சமஸ்த
வேத சாக்கை, அதாவது ஸ்வசாக்கைய அத்தியனம் பண்ண சொல்றது. அந்த வேத சாக்கைக்குள்ளே அடங்கினதுதான் வேதாந்தமும். ஆக வேதாந்தத்தை அத்தியனம் பண்றதுக்காக தனியாக விதி இல்லை. சுவாத்தியாயோத்யேதவ்யா அப்படிங்கிற இந்த அத்தியன விதிதான் வேதாந்த அத்தியனத்துக்கும் விதியாக எடுத்துக்கொள்ளப்படணும். அப்படி இருக்கும்போது மற்ற வேத பாகங்களை எல்லாம் விசாரிக்கிறதுக்காக ஒரு தனி சாஸ்திரம் ஜெய்மினி பண்ணினார். வேதாந்த பாகத்துக்கு மாத்திரம் விசாரம் பண்றதுக்காக வியாசர் ஒரு வேறு சாஸ்திரம் பண்ணினாருங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அதனாலே ரெண்டும் ஒரே சாஸ்திரமாக இருக்கணும். வேதாந்தத்தை அத்தியனம் பண்றதுக்குன்னு தனியாக விதி ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒரு ஒரு கருத்து வந்தது. அதுக்கு இந்த ஸ்லோகத்துல பதில் சொல்றார், அப்படி இல்லை, வேதாந்த அத்தியனம் பண்ணி விசாரம் பண்றதுக்கு தனியாக விதி இருக்கு. அத்தியனம் பண்றச்சே சம்பூர்ண சுவாத்தியாயத்துக்கு ஒரே விதி போரும், சுவாத்தியாயோத்யேதவ்யா அப்படிங்கிற ஒரு விதி போரும். ஆனால் விசாரம் பண்ணும் காலத்துல வேதாந்த அர்த்த விசாரம் பண்றதுக்கு தனியாக விதி இல்லைன்னு நீங்க சொன்னது தப்பு. விதி இருக்கு, முண்டகோபனிஷத்துல கிடைக்கிறது. தத் விஜானார்த்தம் அர்த்தஜம் அபிகச்சேத் குரும் கிருதி. பரீட்சை லோகான், லோகங்கள் எல்லாம் நல்லா பரீட்சை பண்ணி பார்த்தானா. லோகம்னா கர்மபலம்னு அர்த்தம். எல்லா கர்மபலத்தையும் அலசி பார்த்துட்டான். இதுல ஏதாவது நித்தியமான பலம் கிடைக்கிறதா அப்படின்னு. ஒண்ணு கூட நித்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப பார்த்தான், இந்த விவேகத்தினால அவனுக்கு வைராக்கியம் வந்தது. நமக்கு அபேட்சிதமான நித்திய சாஸ்வதமான பலம் கர்மாவால கிடையாது அப்படின்னு தீர்மானமாச்சு. உடனே அவன் என்ன பண்ணினா, ஞானத்தினாலதான் சாஸ்வதமான பலம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஞானத்துக்காக ஒரு குருவை தேடி அவரிடத்துல சரணாகதி பண்றான், உபசதனம் பண்றான் அப்படின்னு வருது. சிஷ்யனாக போய் சேரான். இதைத்தான் சொல்ற, தத் விஜானார்த்தம் அர்த்தஜம் அபிகச்சேத் குரும் கிருதி. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டான், ஞானியாக இருக்கக்கூடிய ஒரு குரு கிட்டே அவன் போறானா. அந்த குருவானவர் புரோவாச்ச பிரம்ம வித்யாம் சஹா இது வைச்சாரிகோ விதி. அந்த குருவானவர் இவன் மாத்திரம் ஒரு நல்ல அதிகாரியாக வந்து சேர்ந்தானே ஆனால் சிஷ்யன், அப்ப அவனுக்கு அவசியம் பாடம் சொல்லி கொடுத்து ஞானத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு விதியாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பாஷ்யக்காரர். குருவானவன் சிஷ்யன் உத்தமாதிகாரியாக வந்து சேர்ந்தான், அதாவது உத்தமாதிகாரின்னு இல்லை, அதிகாரம் உள்ளவனாக வந்து சேர்ந்தானே ஆனால் அவனுக்கு உபதேசம் பண்ணி ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. அதுவே தான் வேதாந்த விசார விதின்னு எடுத்துக்க முடியும். அதனால வேதாந்த விசாரத்துக்கு விதி இல்லை அப்படின்னு சொன்னது தவறு. தனியாக வேதாந்த விசாரத்துக்குன்னு தனியா விதி இருக்கு. அந்த விதி இருக்கிறதுனால அதை அனுசரித்து இந்த 4 அத்தியாயங்கள், அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சு 4 அத்தியாயங்களை வேதவியாசர் பிரம்ம மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்த வாக்கிய மீமாம்சா சாஸ்திரமாக பண்ணியிருக்கார். அதனால அது இல்லைன்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னார். இன்னொரு விஷயம் சொல்றார். அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகத்துல, கிரமமாத்திர விவக்ஷாயாம் ஐகசாஸ்திரியம் ந சித்தியதி யோகசாஸ்திராதிபிச்சைக்கியம் கிஞ்சித் சாபேக்ஷ வாதினஹ. அத அப்படிங்கிற பதம் அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படிங்கிற சூத்திரத்திலே வந்திருக்கு. அந்த பதமானது பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை, இதுல அது முன்னாடி இருக்கு, இது பின்னாடி வருது அப்படிங்கிற ஒரு கிரமத்தை சொல்லறதுக்காக வந்தது அப்படின்னு சொன்னால், அப்ப முன்னாடி வந்த அந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரமும் இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரமும் ஒரே சாஸ்திரமாக இருக்கணுங்கிறது ஆகாது. முன்னாடி நடந்ததும் இப்ப நடக்கிறதும் ஒண்ணு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமோ?
ஒரு சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சாஸ்திரம் வாசிக்கிறான்னா முன்னாடி படித்த சாஸ்திரமும் பின்னாடி படிக்கும் சாஸ்திரமும் ஒண்ணு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமோ? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால கிரம மாத்திரம்தான் இங்க விவக்ஷிக்கப்படுறது. அது பூர்வ மீமாம்சா சாஸ்திரம், இது உத்தர மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு விவக்ஷிதம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு சாஸ்திரமும் ரெண்டாகவே இருக்கலாம். ஐகசாஸ்திரியம் ந சித்தியதி, ஒரே சாஸ்திரமாக இருக்கணுங்கிற நிர்பந்தம் எதுவுமே இல்லை. அப்ப என்ன சொல்லுவான், பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்திலே சொன்ன விசாரங்கள் இந்த சாஸ்திரத்துக்கு தேவைப்படுறதே, உத்தர மீமாம்சா சாஸ்திரத்துக்கு. அதனால அது முன்னாடி படிக்கணும், அதுக்கு அபேட்சை இருக்கு, அதை படிச்சாதான் அந்த விஷயம் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்காகத்தான் சூத்திரக்காரர் அதை படிச்சுட்டு வா இந்த சாஸ்திரத்துக்குன்னு சொல்லியிருக்கார். அப்படி சொல்லலாமே. ஏதோ இத்தனூண்டு சாஸ்திர இந்த சாஸ்திரமும் அந்த சாஸ்திரமும் பரஸ்பரம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஐக்க சாஸ்திரம் சொல்ல போனா, இந்த சாஸ்திரத்துல யோக விஷயத்தை பத்தியும் பல சர்ச்சைகள் இருக்கு. உபாசனா பண்ணும் போது உட்காந்துட்டு பண்ணலாமா, தூங்கிட்டு படுத்துட்டு பண்ணலாமா, நின்றுட்டே நடந்துட்டே பண்ணலாமா, அப்படின்லாம் ஒரு விசாரம். அங்க ஆசீன சம்பவா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நியமங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேண்டிய ஆசனங்கள்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா யோக சாஸ்திரத்துல இருக்கு, பார்த்துக்கோன்னு. அப்ப யோக சாஸ்திரம் அந்த விஷயத்துக்கு தேவை வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்துல. ஆக யோக சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்க தேவையா இருக்குங்கிறதுக்காக இந்த சாஸ்திரத்தை யோக சாஸ்திரத்தோடு சேர்த்து ஒரு சாஸ்திரமாக நீ கணக்கு பண்ண முடியுமோ? இதுக்கு தேவையா இருக்குங்கிறதுக்காக அந்த இன்னொரு சாஸ்திரத்தோட இதை ஒன்னாக நாம பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் இங்க வாக்கியார்த்த விசாரம் பண்றதுக்கு பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல சொன்ன நியாயங்கள் பல இடத்துல உபயோகப்படுறதே தேவையாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக பூர்வ மீமாம்சா சாஸ்திரமும் இதுவும் ஒரே சாஸ்திரம் தான்னு சொல்லிட முடியாது. யோக சாஸ்திராதிபிச்சைக்கியம் கிஞ்சித் சாபேக்ஷவாதினா, ஏதோ ஒரு விதத்திலே அபேட்சை இருக்கு அதனால அப்படின்னு சொன்னால் அப்போ யோக சாஸ்திரம் என்ன, வியாக்கரண சாஸ்திரம் என்ன, தர்க்க சாஸ்திரம், எல்லா சாஸ்திரத்தோடையும் இது ஒன்னா போயிடும். ஏன்னா எல்லாமே தேவைப்படுறது, இங்க தேவைப்படாம ஒண்ணுமே இல்லை. ஆகையால இந்த யுக்தியானது சரியான யுக்தி இல்லை. அப்ப சொன்னா क्वचित् विरोधात् नैक्यञ्चेत् तुल्यं तत् जैमिनेरपि फलदं जैमिनिर्धर्मं ब्रह्मोचे बादरायणः. மற்ற சாஸ்திரங்களோடு இந்த சாஸ்திரத்தை ஏகமாக சொல்லிட முடியாது. ஏன்னா சில இடத்துல விரோதம் இருக்கு. அதனுடைய சித்தாந்தமும் இதோட சித்தாந்தமும் வித்தியாசப்படுறது, விரோதமாக இருக்கு. ஆகையால அந்த சாஸ்திரத்தோட இந்த சாஸ்திரத்தை கலந்து ஒன்னாக பண்ண முடியாது. அதனாலதான் யோக சாஸ்திரங்கள் எல்லாம் இதுல சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அப்ப ஜெய்மினி பண்ணின பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தையும் சேர்த்துக்க முடியாதுதான். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கும் வியாசர் பண்ணின இந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கும் வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கும் பல இடத்துல சித்தாந்தத்துல விரோதம் இருக்கு. ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். பலதம் ஜைமினிர் தர்மம் பிரம்மோச்சே பாதராயணா. கர்ம பலத்தை யாரு கொடுக்குறா? நம்ம கர்மா பண்றோமோ? கர்மானா புண்ணியம் பாபம் எல்லாத்தையுமே எடுத்துக்க வேண்டியதான். புண்ணியமோ பாபமோ நம்ம பண்ணின கர்மாவுக்கு பலம் வருது, பலத்தை அனுபவிக்கிறோம். இந்த பலத்தை கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நமக்கு தெரியாது என்ன கர்மா பண்ணியிருக்கோம்னு. நம்மளை சுற்றி இருக்கிறவாளுக்கும் தெரியாது எந்த கர்மா என்ன கர்மா பண்ணியிருக்கான், அதுக்கு என்ன பலத்தை கொடுக்கணுங்கிறது ஒருத்தரும் தெரியாது. அப்ப இந்த மாதிரி சமயத்திலே கரெக்டா அந்தந்த காலத்திலே கர்மபலம் வந்து சேர்றது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜெய்மினி சொல்றார், பலதம் ஜெய்மினிர் தர்மம். இவன் பண்ணின அந்த கர்மா இருக்கே அதுவேதான் காரணம். அதுவே அந்த கரெக்டான அந்த சமயத்துல இவனுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படின்னு ஜெய்மினி சொல்றார். ஆக அவர் ஈஸ்வரனை பலதாத்தான்னு சொல்லல. ஆனா பாதராயணர் சொல்றார் அது தவறு. கர்மாவுக்கு தெரியாது எப்ப பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அது ஜடம்.
ஆக ஈஸ்வரன் தான் கர்மபலத்தை கொடுக்கிறார் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கார். பிரம்மோச்சே பாதராயணஹா, பாதராயணஹானா வேதவியாசர். பிரம்மசூத்திரத்திலே பலமத உபபத்தே அப்படின்னு ஒரு அதிகரணம். இந்த அதிகரணத்திலே ஜெய்வினி சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரன் தான் கர்மபல பிரதாத்தா, அவர் சர்வஜனாக இருக்கிறதுனாலே யாருக்கு எந்த சமயத்துல அவ கர்மபலத்தை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அந்தந்த சமயத்துல கரெக்டா வரும்படியா பண்றார். ஆக இப்ப சித்தாந்தத்துல விரோதம் இருக்கா இல்லையா? கர்மபலத்தை கொடுக்கறது யாரு? ஈஸ்வரன் சொல்றார் இவர். அவர் என்ன சொன்னார்? அப்படி சொல்லல, தர்மமே கொடுத்துரும் அப்படின்னு சொல்றார். ஆக சித்தாந்தத்துல வித்தியாசம் இருக்கிறதுனாலே அது ரெண்டையும் எப்படி ஒன்னாக சொல்ல முடியும்? ரெண்டு சாஸ்திரத்தையும் சாதிகாராக விவேகாத்யைஹி ஜீவன் முக்தாக விதஹ அபவன் அஜ்ஞாத்வா அனதிகாரித்வாத் மரணம் வவ்ரிரே அபரே. இது ஒரு விசேஷம். நம்ம சித்தாந்தப்படி அதசப்தம் சூத்திரத்திலே சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆனந்தரியத்தை சொல்றது. அப்படியானால் இந்த விவேகம், வைராக்கியம், சமதமாதிகள் இதோடு கூடி இருக்கக்கூடிய அந்த முமுட்சுவான அதிகாரி வேதாந்த விசாரம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு ஞானியாக ஆகி ஜீவன் முக்தனாக இருக்கிறான், ஜீவன் முக்தி நிலையை அடைகிறான். இதுதான் நம்ம சாஸ்திரத்துல அவனுக்கு சொல்லக்கூடிய பலன். உயிரோடு இருக்கிறச்சே பலம், அப்புறம்தான் வருங்கிறது இல்லை, சொர்க்கம் மாதிரி இல்லை, இருக்கிறச்சே பலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை நம்பாதவர்கள், இந்த மாதிரி சூத்திரார்த்தத்தை நம்பாதவர்களுக்கு அஜ்ஞாத்வா அனதிகாரித்வா மரணம் வவ்ரீரே அபரே. மற்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? ஞானம் வரும். ஏன்னா படிக்கிறது ஞானத்துக்காக தான், அதனால ஞானம் வரும். ஆனா ஞானத்தினால அவளுக்கு மோட்சம் வர முடியாது, ஜீவன் முக்தி வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டா, அவ அதிகாரிகள் இல்லை. விவேக வைராக்கியாதி சாதன சதுஷ்டய சம்பன்னாளாக இல்லாத காரணத்தினாலே அவளுக்கு ஞானங்கிறது பரோட்ச ஞானம் வரலாமே தவிர அபரோக்ஷமாக ஆத்ம சாட்சா்காரம் வர முடியாது. அப்ப என்ன ஆகும்? வேதாந்தம் படித்தாலும் மறுபடியும் மரணமே அவளுக்கு கதி. மரித்து மறுபடியும் ஜென்மா, மறுபடியும் மரணம், மறுபடியும் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். அது இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துன்றதோ அனாதி காலமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டே போகும். இது எவ்வளவு பெரிய நஷ்டம்! அஜ்ஞாத்வா அனதிகாரித்வாத் மரணம் வவ்ரிரே அபரே. அவ மரணத்தையே தனக்கு வரமாக ஏற்றும் கூட்டா போல இருக்கு. அதுவே போறோம், எனக்கு மோட்சம் வேண்டாம், அடிக்கடி நான் மரணம் பண்ணிட்டு இருக்காதான் எனக்கு பிடிக்கிறதுன்னு சொல்றா போல இருக்கு. இனிமேல் அந்த விவேக வைராக்கியாதிகள்லாம் சொன்னாலோ இல்லையோ, அதுல விவேகம் எப்படி வர முடியும்? சில கர்மபலம், எல்லா கர்மபலத்தையும் நீ என்ன பார்த்துட்டியா? என்ன நித்தியா நித்திய வஸ்து விவேகம்னு சொல்றியே, கர்மபலம் எல்லாம் அனித்தியம்னு யாரு கண்டா? நீ ஏதோ 4 கர்மாவை பார்த்துட்டு அதனுடைய பலம் அனித்தியமா இருக்குங்கிறதுனால எல்லா கர்மபலமும் அனித்தியம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்றார் 12வது ஸ்லோகத்துல. நாசா பிரத்யக்ஷதா அர்த்தானாம் பகூனாம் சானம் அனுமானதா விருத்தேஷ்சேஷைக நித்தியத்துவ வர்ணனாத் சியாத் விவேகிதா. நித்தியா நித்திய விவேகம் வரலாம்பா. எப்படி வரலான்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் கர்மாவால உண்டாகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி உண்டானது விநாசத்தை அடையிறதுங்கிறதையும் நம்ம பிரத்யக்ஷமாவே பார்க்கிறோம். யாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம், நம்ம கண்ணுக்கே தெரியுது. உற்பத்தி ஆச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விநாசமாச்சு அப்படிங்கிறது நன்னாவே தெரியுது. ஆக பிரத்யக்ஷதா அர்த்தானாம் நாசகா தெரியுது. இதே மாதிரி தெரியாத விஷயத்துல நாசம் இதுவரையில் வராத அந்த விஷயத்துல நம்ம அனுமானம் பண்ணிக்க முடியும். அது நம்ம நன்னாவே அனுமானம் பண்ணிக்கிறோம். யாருக்காவது தனக்கு மரணம் வந்தது தெரியுமோ? தெரியாது. வரப்போறதுன்னு ஆனா எல்லாருக்கும் தெரியும்.
தனக்கு மரணம் உண்டு அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? இவன் பார்த்தது இல்லையேன்னு சொன்னா அனுமானம் தான் பிரமாணம். பிறந்தவன் எத்தனை நாள் இருப்பான், இத்தனை நாள் கழிச்சு அப்புறம் இருக்க மாட்டான்ங்கிறத எல்லாரும் நம்புறான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பிரத்யக்ஷமா பார்த்து தெரிஞ்சுட்டான்னு இல்ல, பிரத்யக்ஷமா பார்த்ததை வச்சு அனுமானம் பண்ணிக்கிறா. புகையும் நெருப்பும் சேர்ந்து இருக்கிறத பிரத்யக்ஷமாக பார்த்து வியாப்தியை தெரிஞ்சின்றவன் அதை அடிப்படையா வச்சுண்டு புகை மாத்திரம் வர இடத்துல நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணிக்கிறானோ இல்லையோ, அந்த மாதிரி பிறந்தவர்கள் அத்தனை பேரும் மரணம் அடைகிறா அப்படிங்கிறத பல இடத்துல பார்த்து பார்த்து வியாப்தியை கிரகிச்சு வச்சுண்டு நமக்கும் பிறப்பு இருக்கிறதுனாலே இதே மாதிரிதான் ஒரு மரணம் உண்டு அப்படிங்கிறத அனுமானம் பண்ணிக்கிறான். இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்லை, லோகத்திலே பெரியவாள்லாம் சொல்றாளாம், அந்த பரமாத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் நித்தியம் அப்படின்னு. விருத்தைஷ்ட ஈசைக நித்தியத்துவ வர்ணனா. அப்ப அந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் நித்தியம், பாக்கி எல்லாம் எதெல்லாம் நமக்கு வந்து சேர்றதோ எல்லாமே அனித்தியம் அப்படிங்கிற விவேகம் வரத்துல என்ன கஷ்டம் இருக்கு? வரலாமே இந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம். ஆத்மஸ்வரூபம் நித்தியம் என்றும் அனாத்மா எல்லாமே அனித்தியம் அப்படிங்கிற இந்த விஷயம் ஏன் தெரிஞ்சுக்க முடியாது? புத்தி உள்ளவனா இருந்தா சாதாரணமாவே பெரிய புத்திசாலித்தனம் வேணும்னு அவசியம் இல்லை, சாதாரண புத்தி உள்ளவனுக்கு கூட இது தெரிஞ்சிடும். அதனால விவேகிதா நித்தியானித்திய வஸ்து விவேகம்ங்கிறது இது ஒன்றும் அசம்பவம் இல்லை, அதெல்லாம் சம்பவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அனித்யம் அசுகம் லோகம் ஈஷம் நித்திய சுகம் ததா ஞாத்வா சம்சார விஷயாத் விவேகி சஹா விரஜ்யதே. சரி, விவேகம் வரலாம், வைராக்கியம் வருமா? நமக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரே ராகத்துல இருந்துட்டு இருக்காளே, ஆசையிலேயே இருந்துட்டு இருக்காளே தவிர வைராக்கியமானா ஒருத்தரையும் பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்பான். இங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு ராகம் பிடிச்சு ஆட்டுறது. அப்போ வைராக்கியம் வர முடியுமா? நம்ப முடியலையேன்னு கேட்பான். விவேகம் இருந்தா வைராக்கியம் வரும் அப்படிங்கிறத சொல்ற காமிக்கிறார். அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படின்னு கீதையில பகவான் சொல்றாரு. பகவானுடைய திருஷ்டியில இந்த லோகம் எப்படின்னு கேட்டா இது அனித்யம். இந்த லோகத்துல நாம பிறந்திருக்கோமே இது அனித்யம், இது நித்தியம் இல்லை, சுகமே இல்லைன்னு விட்டார். அசுகம் லோகம். இந்த லோகத்துல நாம ஏதோ சுகம்னு சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்கோமே, அது ஒன்றும் சுகத்துல சேர்த்துக்க முடியாது, அது ரொம்ப அல்பமா இருக்கு. ஆகையால அசுகம்னே சொல்லிட்டார் சுவாமி. அதனால இதுல இருந்து நீ மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா என்னிடத்துல பக்தி பண்ணுன்றார். ஆக இது ஒண்ணாச்சு. அவரிடத்துல பக்தி பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஈஷம் நித்திய சுகம் ததா. இந்த லோகம் அனித்தியம், சுகம் இல்லாதது கரெக்ட். ஆனா ஈசன், அந்த ஈஸ்வரன் அவன் அனித்தியம் கிடையாது, அவன் பரமானந்த ஸ்வரூபம். அதனால உனக்கு நிஜமான ஆனந்தம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸ்வரனை பிடிச்சுக்கோ அப்படிங்கிற. இவம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படி. இந்த விஷயம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த விவேகி நிச்சயமா அனித்தியத்துல இருந்து வைராக்கியம் கொண்டவன் ஆவான். யாருக்கு அனித்தியத்தை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிற புத்தி உண்டோ அவன் தான் அனித்தியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதையே பிடிச்சுட்டு இருப்பான். சரி, இதை விட்டா வேற இடத்துக்கு போக முடியும்னு நம்பிக்கை உள்ளவன், நித்தியத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவன், அதனுடைய உபாயம் தெரிந்தவன் இருக்கானே, அவனுக்கு அனித்தியம் பிடிக்காது. அப்ப அனித்தியம் வேண்டான்னு விடுவான். அனித்தியத்துல அவனுக்கு வைராக்கியம் வந்தே சேரும். அதனால ஞாத்வா சம்சார விஷயா விவேகி சஹா விரஜ்யதே. சம்சாரத்துல இதுதான்ப்பா, இதுக்கு மேல ஒன்னும் அடையறதுக்கு இல்லை, என்ன பண்ணினாலும் அனித்தியமா தான் போகும் அப்படிங்கிறது அவன் கண்டுபிடிச்சிட்டானே. ஆனால் விவேகத்தினாலே அதுக்கப்புறம் அவனுக்கு வைராக்கியம் வரத்துல ஒண்ணும் கஷ்டம் இல்லை.
வைராக்கியம் வரத்தான் வரும். இது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தை விட்டால் எப்படி நாம பழைக்க முடியும் வைராக்கியத்தை வச்சுண்டு அப்படின்னு சந்தேகப்பட வேண்டாம். சமதமாதிகள்லாம் இருந்தால் அவ எவ்வளவு சௌக்கியமா இருக்காங்கிறதே அவனே கண்ணால பார்க்க முடியுமா? வீக்ஷய சாந்திம் சமதம பிரபுத்தௌ சத்சு சங்கதேஹே தத்யுதோ மோக்ஷமேவேச்சேத் இத்யேதத் ஸ்வானுபூதிகம். வீக்ஷனா பார்த்து, எத்தனையோ பெரியவாளை போய் பார்க்கறான், அவளுடைய ஒரு சத் சங்கம் ஏற்படுறது. அவ எல்லாருமே சமதமாதி சம்பன்னாளா இருக்கார். சாந்தோத அந்தக உபரதா திதிக்ஷு ஸ்ரத்தாவான் அப்படி இருக்கா, சமாதியோட சேர்ந்து இருக்கார். அவ கிட்ட போனா இவனுக்கே மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு, அவளும் திருப்தியா இருக்கா. இவன் சம்சாரத்துல அடிபட்டு கஷ்டப்பட்டு போறானே துக்கத்தோடு, இவனுக்கும் மனசுக்கு திருப்தியா இருக்குங்கிறது தெரியுது. அப்ப இதுல இருந்து அவன் கண்டுபிடிக்கிறான். நல்லாவே தெரியும், இந்த சாந்தோதாந்தகா சமதமாதிகள் இருக்கே, அது உள்ளவனுக்கு நிச்சயமாக துக்கம் இல்லை. பரிசா பாருங்க, எப்படி முதல்ல விவேகம் வேணும்னார், விவேகத்தோடைய உபயோகம் சொன்னார். அடுத்தது அதனால வரக்கூடிய வைராக்கியத்தை சொன்னார். வைராக்கியம் உள்ளவனுக்கு தான் சமதமாதிகள்லாம் வர முடியும். இந்த சமதமாதிகள்னால அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாந்தி எப்பேற்பட்டது? அசாந்தஸ்ய குதசுகம் அப்படின்னு சுவாமி சொல்றார். இவன் சாந்தியா இல்லைன்னு சொன்னா உருப்படவே முடியாது, இவன் சௌக்கியப்பட முடியாது. என்ன சௌக்கிய சுகோபகரணம் இருந்தாலும் இவனுக்கு ஒன்றும் லாய்க்கு இல்லை. அதனால இந்த சாந்தி தாந்தி எல்லாம் இருந்தால் தத்யுதா மோக்ஷமே வைச்சே. அப்படி உள்ளவன் இந்த உலகத்துல அது வேணும் இது வேணும்னு அனித்தியத்துல போய் ஆசை வைக்க மாட்டான். இந்த மோட்சம்தான் வேணும் அப்படின்னு சொல்லுவான். இது சுவானுபூதிகம். இது யாரோ சொல்லணும் இல்ல, நம்ம அனுபவத்துல இருக்கு அப்படிங்கிறார் கிரந்தகாரர். ஸ்வஹேதுனா திருஷ்டபலாக நச்சைதே விதிகோச்சராக கிந்து பிரம்ம விசாரார்த்தம் அதிகாரி விசேஷன். இந்த சாந்தோதாந்தகா உபரதா திதிக்ஷு அப்படிலாம் சமாதி ஷட்கம் சொல்லியிருக்கே, இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வேதாந்த விசாரம் பண்றவனுக்கு விதிச்சிருக்குன்னு சொல்லப்படாதான். இது விதியெல்லாம் இல்லை, இது தானா வருது. தானா வருதுன்னா சாந்தி தாந்திக்கு தேவையான காரணம் இருந்தா அது வருது. காரணம் என்னது? விவேகபூர்வகமான வைராக்கியம். விவேகபூர்வமான வைராக்கியம் இருந்தால் மனசு சாந்தமாகும். மனசு சாந்தமா இருந்தால் மற்ற இந்திரியங்களும் சாந்தமாக ஆகும், அதுவும் தாந்தமாகும், எல்லாமே அடங்கும். அப்ப இப்படி பார்க்கறச்சே அதுக்கு சமதமாதிகளுக்கு உண்டான காரணம் இருக்கும் போது அது தானா வரும். அதனுடைய பலம் வேற பிரத்யக்ஷ சித்தம். அதனால எவ்வளவு சௌக்கியம் அப்படிங்கிறத அந்த சாந்தனாக இருக்கிறவன் உணர்றான். அப்படி திருஷ்டமா இருக்கும் போது இதுக்கு ஒரு விதி தேவை கிடையாது. ஏதோ விதிச்சிருக்கு அதனால சாந்தமா இருக்கான்னு இல்லை, விதிக்கு அவனா அதுதான் நல்லதுன்னு தெரிஞ்சுன்னு இருக்கான். அப்ப எதுக்காக இந்த சாந்தோதாந்தகா உபரதா திதிக்ஷுகம் எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, பிரம்ம விசாரம் பண்றவனுக்கு இதெல்லாம் ஒரு அதிகாரத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு, அதிகாரிய காண்பித்து கொடுக்கறதாக இருக்கு. இதெல்லாம் இருந்தா தான் அவன் அதிகாரி ஆவான். அதான் சாதன சதுஷ்டய சம்பன்னஹா அதிகாரின்னு சொல்றோம். அவனுக்கு தான் பிரம்ம விசாரம் நிஜமான பலத்தை கொடுக்க முடியும். அப்படி ஈசம் இதை முடிச்சுட்டார் இந்த பிரகரணத்தை. கடைசியில பொதுவான ஸ்லோகம். ஈசம் சத்ய சனாதனம் சுகதனும் பிராப்யம் விஹேயம் ததா சம்சாரம் பகு துக்க கண்டகமயம் விஜ்ஞாய சத்சங்கதः தன்யः கோபி விவேகவான் அதிகிருதோ பிரம்மைவ ஜிஜ்ஞாசதே ஜீவன் முக்தி மஜன் அசௌ விஜயதே பிரம்மாத்ம சந்தர்சனா. ஒருத்தன் புரிஞ்சுட்டானா, என்ன புரிஞ்சுட்டான்னா, ஈசம் சத்திய சனாதனம் சுகதனும் பிராப்யம். இந்த ஈஸ்வரன் பரமாத்மான்னு சொல்றோமே, அவர்தான் சத்தியம், அவர்தான் அனாதி அனந்தம் சனாதனம். சுகதனும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார். அடைய வேண்டியது என்னன்னு கேட்டா அவர்தான் அந்த ஸ்வரூபம் தான் அடைய. பிராப்யம்
அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபந்தான் நாம அடைய வேண்டிய லட்சியம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான். நாம இப்ப நமக்கு கிடைச்சிருக்க சம்சாரம் அது என்னதுன்னு கேட்டா இதுலயும் வெளியில வரணும். விஹேயம் ததா சம்சாரம், இந்த சம்சாரத்தை விட்டு விலகணும். அதுக்காக விஹேயம்ங்கிற. ஏன் விடனா? பகு துக்க கண்டகமயம், ஏகப்பட்ட துக்க ஸ்வரூபமான முள்ளு குத்துறது இதுல, இந்த சம்சாரத்துல. இந்த சம்சார விருட்சம் சொல்றவன் ஏகப்பட்ட முள்ளு ஜாஸ்தியா இருக்கு. இத தெரிஞ்சுக்கிறான். எப்படி தெரிஞ்சுக்கிறான்? சத் சங்கதா, அந்த சத்துகள் உடைய சங்கத்தினால தெரியுது, சத் சங்கத்தினால அவனுக்கு தெரியுது. அந்த பெரியவர்கள்லாம் இவனுக்கு போதிக்கிறார். அப்படி போதிக்கப்பட்டவன் தன்யா கோபி விவேகவான் அதிகிருத்தோ பிரம்மைவ ஜிஜ்ஞாசதே. நிறைய பேர் கேட்பா, ஆனா எல்லாருக்கும் உடனே அந்த விவேக வைராக்கியம் வரும் சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தனுக்கு வந்தா அவன் பெரிய தன்யன். அந்த விவேகவான் நல்ல அதிகாரி, அவன் பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு ஆரம்பிச்ச இந்த சாஸ்திரத்துக்கு சரியான அதிகாரி. அவன் இதை படிக்கிறான், வேதாந்தம் வாசிக்கிறான், அதுல இருந்து ஞானத்தை அடையிறான். அடைஞ்ச ஜீவன் முக்திம் அஜன் அசௌ, அஜன்னு புதுசா பிரயோகம் பண்ணியிருக்கார், கச்சன் அப்படிங்கிற அர்த்தத்திலே. ஜீவன் முக்தி அசௌ பஜன் விஜயத்தே அப்படி கூட ஸ்லோகத்துக்கு வந்துடலாம். அஜன்கிறது பிரசித்தமான ஒரு பதம். ஜீவன் முக்தி அடைகிறான், ஜீவன் முக்தியா அடைச்சு அப்படியே பிரகாசமா இருக்கான். விஜயத்தை பிரம்மாத்ம சந்தர்ஷனம், ஆத்மாவை பிரம்மஸ்வரூபமாக நேர பார்த்து ஜீவன் முக்தனாக இந்த லோகத்துல இருக்கிறான். யாரு? அந்த விவேகம் வைராக்கியம் இதெல்லாம் கொண்டது. ஆக இவ்வளவு பெரிய சபலமா இருக்கக்கூடிய அந்த சாதன சதுஷ்டயத்தை போய் வேண்டாம்னு யாராவது சொல்லுவாளா? அதனால அசாத்தோ திருமஜிஜாசாங்கிற சூத்திரத்துல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய அந்த அதிகார விசேஷணமான சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கே, அதனுடைய ஆனந்தரியத்தை தான் சூத்திரக்காரர் அத அப்படிங்கிற சப்தத்தினால தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிறது சங்கர பாஷ்யத்துல எல்லாம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அதுதான் சரியா இருக்கு சொல்லி இந்த பிரகரணம் பூர்த்தியாகிறது. இதோட வச்சுப்போம்.